வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷோமி அவங்களுடைய Redmi Note 9 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த Redmi Note 9 மொபைல் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு முழு விமர்சனத்தையும் நம்ம பார்த்துருவோம். இந்த Redmi Note 9 நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 11,999 rupees, 12,000 ரூபாய்க்கு 4GB 64GB வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 13,499 அதாவது 13,500 ரூபாய்க்கு 4GB plus 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 9 ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. ஆர்டிக் ஒயிட், பெபிள் கிரே மற்றும் அக்வா கிரீன். நம்ம கிட்ட இருக்கிற இந்த அக்வா கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு கலரா இருக்கு. அக்வா கிரீன் அவங்க சொன்னாலும் எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட எமரல்டு கிரீன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எது ஃபேவரட்டான கலர் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இப்போ இந்த மொபைலை நீங்க வாங்குனீங்கன்னா ரீட்டைல் பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்பாக்ஸ் பண்ணி சீக்கிரமா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஆல்ரைட், சோ பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இப்போ மொபைல் போன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த Redmi Note 9 உடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட Redmi Note 9 Pro, Redmi Note 9 Pro Max, அப்புறம் அந்த Poco M2 Pro இது எல்லாமே ஒரே டிசைன் மாதிரி தான் தெரியுது. பட் இந்த Redmi Note 9ல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பின்னாடி வச்சிருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய சென்சர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறுசா இருக்கு. அப்கோர்ஸ் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட இது பெருசா தான் இருக்கும். பட் இந்த லொகேஷன் மற்றும் இதோட சைஸ் பார்க்கணும்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வித்தியாசமா தெரியாம இருக்கலாம். சரி, மொபைலினுடைய கீழ்ப்புறத்துல சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, USB Type C போர்ட், ஒரு மைக் மற்றும் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக். மொபைலுடைய மேல் புறத்துல IR போர்ட் மற்றும் இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடுல பவர் மற்றும் வால்யூம் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டனுக்கும் வால்யூம் ராக்கர்ஸுக்கும் நீங்க கையில தடவி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆப்போசிட் சைடுல சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்துல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுடைய பின்புறத்துல 4 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கேமரா பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். பட் பேக் சைடு கிளாஸ் மாதிரி இருந்தாலும் இது வந்து கிளாஸ் கிடையாது, பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பாடி தான். ஃபினிஷிங் மட்டும் உங்க கிளாஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. கேமரா மவுண்ட் மொபைலுடைய பாடியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்ப்ளே ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கிராம் வெயிட் இருக்கு. ஒரு 8.75mm திக்னஸ் கொண்ட இந்த மொபைல கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் திக்கான மொபைல் போன், ஹெவியான மொபைல் போன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கர்வ்ஸ் மற்றும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கறனால ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான எர்கனாமிக் டிசைனா எனக்கு தெரியுது. சரி, ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்ப்ளேக்கு வருவோம். இந்த டிஸ்ப்ளே ஒரு Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே. 6.53 இன்ச் டயகனலி 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சுத்தி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு தின்னா இருக்கு. கீழ பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. டிஸ்ப்ளேயோட மேல் புறத்துல டாட் நாட்ச் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பாஷையில பொட்டு நாட்ச். நாட்சோட சைஸ் சிறுசா இருக்கு. டிஸ்ப்ளேயோட தரம் நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேயா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் அருமையா இருக்கு. இன்டோர் கண்டிஷனா இருக்கட்டும், அவுட்டோர்ல டைரக்டான சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், எந்த ஒரு கண்டிஷன்லயும் டிஸ்ப்ளே வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எழுத்துக்கள் மற்றும் படங்கள் நீங்க பார்க்கிறதுக்கு கிளியரா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. L1 வைட்பேண்ட் சப்போர்ட் இருக்கறனால OTT ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ல இருந்து நீங்க Full HD வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். டிஸ்ப்ளேக்கு அடுத்தபடியா கேமரா பத்தி நம்ம பாத்துருவோம். பின்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. இது வந்து சாம்சங் GM1 சென்சார். இதனுடைய அப்பர்ச்சர் f1.7. அதுக்கு அடுத்தபடியா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சரும், ஒரு 2 மெகா பிக்சலுக்கு ஒரு போர்ட்ரேட் டெப்த் சென்சரும் கொடுத்திருக்காங்க. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பட் அதே நேரத்துல ரொம்ப மோசமாவும் இல்லைன்னு சொல்லலாம். லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் ஓரளவுக்கு ஷார்ப்பா இருக்கு. டீடைல்ஸ் லாஸ் ஆகாம எட்ஜ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஷார்ப்பா இருக்கு. ஃபோக்கசிங் ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இமேஜ் ப்ராசசிங் பண்றப்போ சேச்சுரேஷன் எக்ஸ்போஷர்லாம் அங்கங்க இன்கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இந்த பிரைஸ் ரேஞ்சில கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ரொம்ப ஒரு ஷார்ப்பான இமேஜ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர்னுடைய போட்டோஸும் பார்க்கறப்போ ரொம்ப ஷார்ப்பா இல்ல. போர்ட்ரேட் ஷாட்ஸ்னுடைய எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் அல்காரிதம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரால எடுக்கக்கூடிய போட்டோஸும் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஷார்ப்பா இருக்கு. ஆனா போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல பேக்ரவுண்ட் பிளரிங் ஸ்மூத்தா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் லைட்டா அடி வாங்குது. Redmi 9 மொபைல் போனுடைய ஃப்ரண்ட் கேமரால எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் இருக்காங்கறத பாருங்க. நான் பேசுற ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கறதை நோட் பண்ணுங்க. கேமரா UI ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க.
அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோல கலிடோஸ்கோப்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நீங்க ஷூட் பண்ணலாம். பட் ரெகுலரான வீடியோஸ் நீங்க எடுக்கிறப்போ 4K வீடியோஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. 1080p வீடியோஸ் இல்லாட்டி 720p வீடியோஸ் 30 frames per second நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 48 மெகா பிக்சல் மோட் தனியா இருக்கு. நைட் மோடும் கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் மோட்ல எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வீடியோக்கும் ப்ரொஃபஷனல் மோட் கொடுத்திருக்காங்க. ஓவராலா பார்க்கறப்போ Redmi Note 9 உடைய கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஒன்றும் திருப்திகரமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. சரி, அதுக்கப்புறமா ஹார்ட்வேர் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த மொபைல்ல முதல் முறையா MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் அறிமுகப்படுத்திருக்காங்க. 4GB மற்றும் 6GB RAM வேரியன்ட்ல கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 6GB மற்றும் 128GB வேரியன்ட்ஸ்ல கிடைக்குது. Bluetooth 5.0 கான சப்போர்ட் இருக்கு. டூயல் பேண்ட் வைஃபை கான சப்போர்ட் இருக்கு. நேவிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா GPS சப்போர்ட் இருக்கு. ஆனா நேவிக் சிப்புக்கான சப்போர்ட் இதுல கிடையாது. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் அந்த ஃபேஸ் அன்லாக் மெக்கானிசமும் ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலான கேம்ஸ் விளையாடுறப்போ ஸ்மூத்தா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் COD, PUBG இல்லாட்டி ஆஸ்பால்ட் மாதிரியான ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம் விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய ஃப்ரேம் டிராப்ஸ் தெரியுது. ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்க மாட்டேங்குது. ஹை எண்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு இந்த மொபைல் போன் ஒத்து வராது. அகைன் இந்த பிரைஸ் ரேஞ்சில ஒரு 12,000 ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்சில நம்ம கேமிங்ல நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்க இந்த MediaTek Helio G85 ப்ராசஸருக்கு பதிலா வேற ஏதாச்சும் நல்ல ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி, கேமரா ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இந்த மொபைல்ல. பட் இந்த ஹார்ட்வேர் இந்த மொபைல்ல இருக்கிற சாஃப்ட்வேரை நல்லா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுது. Android 10 கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல MIUI 11 இருக்கு. MIUI 12 விரைவில் இந்த மொபைல் போனுக்கு வரும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். இதுக்கு முன்னாடி ரெட்மியோட MIUI-ல ஆட் மட்டும் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ப்ளோட்வேர் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. பட் இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அப்ளிகேஷனை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். பட் நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி இந்த மொபைல் போன்ல தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆட்ஸையும் முடிஞ்ச மட்டும் நான் பிளாக் பண்ணிட்டேன். ப்ளோட்வேர் மற்றும் ஆட்ஸ் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா MIUI 11ல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. பட் இந்த ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் பவர் பண்றதுக்கு மொபைல் போனுக்குள்ள 5020 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. பாக்ஸுக்குள்ள 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தாலும் இப்போதைக்கு இந்த மொபைல் போன் 18 வாட் சார்ஜ் மட்டுமே எடுக்க முடியும். ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனைனால 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஒரு OTA அப்டேட் மூலமா அதை விரைவில் எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. இப்போதைக்கு இந்த சார்ஜர் வச்சு இந்த மொபைல் போனை நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணனும்னா 2.5 hours ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மீடியமான யூசேஜுக்கு மொபைல் போன் 2 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்குது. ஃபைனலா இந்த Redmi Note 9 வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா Redmi Note 8 விட இந்த Redmi Note 9 வந்து அவ்வளவுக்கு திருப்திகரமா இல்ல அப்படிங்கறத என்னுடைய பிராங்கான அபிப்பிராயம். அதிகமா போட்டோஸ்லாம் எடுக்க போறது கிடையாது. இல்ல அதிகமான ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ்லாம் நான் விளையாட போறது கிடையாது. ஒரு டீசென்ட்டான ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த Redmi Note 9 நீங்க வாங்கலாம். பட் கேமிங் மற்றும் கேமரா உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் நீங்க தவிர்க்கலாம். இந்த Redmi Note 9 வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துரும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.